சடங்கு சம்பிரதாயங்கள் நான் யூகேல 9 வருஷமா முஸ்லீமா இருந்தேன். அங்க இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரங்கள் அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் வேற மாதிரி இருக்கு. இங்க யமன்லயும் அதே தான் செய்யறாங்க, வேற வேற மாதிரி இருக்குது. இது அந்த பரம்பரையா செஞ்சுக்கிட்டு வர ஒரு விஷயமா கண்டினியூ ஆகிட்டு வருது. இடத்துக்கு இடத்துக்கு மாறி மாறி வருது. ஆனா இங்க அறிவுக்கு இடமே இல்லையே. அந்த இடத்துல இவங்க கேட்கிறாங்க, இந்த பூமியில இவ்வளவு அநியாயம் நடக்குது, இந்த மனித இனத்துக்கு எதிரான சில விஷயங்கள் நடக்குது, இதுக்கெல்லாம் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இப்படி ஒன்று இல்லையா? இந்த மாதிரி ஒரு யோசனை எங்களுக்கு வருது. இந்த நேரம் தான் ஒரு மிக முக்கியமான விஷயம். இன்னொன்று என்னன்னு கேட்டா, இவங்களோட யமன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஹூதி சிக்கிறாங்க இல்லையா, இந்த ஜெய்தியாக்கள், இவங்களுடைய எழுச்சி வருது. இப்போ இவங்க ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட், அது மட்டும் இல்லாம ஹியூமன் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய கன்சல்டன்ட். அதனால இவங்களுக்கு எங்க வேணாலும் போகலாம், எங்க ரிசர்ச் பண்ணுவாங்க. இப்படி இருக்கும் போது இவங்களுக்கு திட்ட தெளிவா விளங்குது என்னன்னு கேட்டா, இந்த சியான்னு சொல்லி ஒரு பிரிவு ஒன்று இருக்குது. இவனுக்கு என்னடா செய்யறானுங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த செய்தியாக்கள்கிட்ட போயிட்டு இவங்க கேட்டிருக்காங்க, என்ன செய்றீங்க, ஏன் இப்படி நடக்குது அப்படி இப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்க அடக்குமுறைக்கு எதிராக ஃபைட் பண்றோம், இது எங்களோட மார்க்கம் அப்படின்னு அதான் சொல்லிக்கிறாங்க. நாங்க உண்மையை தான் நான் பேசுவோம், நாங்க யாருக்கும் அநியாயம் செய்யறவங்க இல்ல, நாங்க அநியாயம் செய்யணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. ஆனா எங்களை அநியாயமா இப்படி படுகொலை பண்றாங்க, இவங்க மிகப்பெரிய உலக அளவுல பேனல் எல்லாம் வச்சிருக்கிறாங்க இப்படின்னு சொல்லி பேசும்போது இவங்க நினைக்கிறாங்க, அடடா நாங்க தேடுற அரசியல் ரீதியான சில விஷயங்களுக்கு இவங்க வச்சிருக்கிற மார்க்கம் சியான்னு சொல்றது இவங்க அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை செஞ்சுட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது எங்களுக்கு கொஞ்சம் பொருந்தி போற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு டிசிஷனுக்கு ஷியா மார்க்கத்தின் மேல ஒரு சின்ன பற்று இவங்களுக்கு இப்ப வருது. இதே மாதிரி இவங்களோட மனசில் உள்ள முக்கியமான ஒரு கவலை என்னன்னு கேட்டா, மார்க்கத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயத்துங்களுக்கு வழிகாட்டுதல் இல்லையா? அதாவது இந்த பூமியில எவ்வளவு அநியாயம் நடக்குது, ஹியூமன் ரைட்ஸ் பறி போகுது, இதை பாதுகாக்கக்கூடிய மாதிரி வழிகாட்டுதல் மார்க்கத்தில் இல்லையா? அநியாயங்களா கொலை செஞ்சுட்டு இருக்கிறாங்களே ஆளுக்கால், நாடுகளுக்கு மத்தியில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது. சிம்பிளா சொல்ல போன ஒரே வார்த்தையில யூனிவர்சல் வேல்யூஸை பத்தி பேசக்கூடிய ஒரு மார்க்கம் அப்படி ஒன்றும் எதுவுமே இல்லையா? அரசியல் சொல்றது அவ்வளவு முக்கியம் தானே அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கும் போது, இப்ப இவங்க யாரு? இவங்களே ஒரு செக்யூலர் மைண்ட் செட்ல உள்ளவங்க. அதாவது மார்க்கத்துல அரசியலின் வழிகாட்டுதல் இறைவனிடமிருந்து எங்களுக்கு தேவையில்ல, ஆன்மீக துறையில மட்டும் தான் எங்களுக்கு வழிகாட்டுதல் தேவைன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிற இந்த சிஸ்டத்தை தான் இவங்களே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இவங்க அதாவது யோசிக்கணும், ஆனா சரியா யோசிக்கணும். வெறுமே படிப்பை நம்பி இந்த செக்யூர் எஜுகேஷனை நம்பி இதனால தான் இவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு கவலை கடைசிக்கு ஏற்படுச்சு. மாதிரி ஒரு இவங்க தேடுறாங்க இல்லையா இந்த யூனிவர்சல் வேல்யூஸ். இந்த யூனிவர்சல் வேல்யூஸை பத்தி இவங்க சும்மா ரிசர்ச் பண்ணும் போது, நானும் இதை பத்தி தேடும் போது, இப்போ இவங்க உளவாளி சொல்றாங்க இல்லையா, அப்ப நாங்களும் ஒரு உளவாளியா மாறணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல நான் சும்மா ChatGPT கிட்ட போயிட்டு டக்குன்னு கேட்டேன், குர்ஆன் பேசக்கூடிய யூனிவர்சல் வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேட்கும் போது அது போட்டுச்சு பாருங்க ஒரு பட்டியல் உண்டு.